நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை நோக்கி சொல்லுகிற வார்த்தை. என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற்றினீர். தாவீது சொல்லிட்டாரு, ஆனா உங்க புலம்பல் இன்னும் மாறலேன்னு ரொம்ப யோசனையோடு கூட இருக்கீங்களா? என் புலம்பல் மாறவே இல்லை, நான் இருந்த நிலைமையில தான் இருக்கிறேன், புலம்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைபடுகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். என்ன காரியங்களுக்கு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன காரியங்களுக்காக நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த புலம்பல் எப்போ வரும் தெரியுமா? அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அது புலம்பலாக மாறிடும். அநேக நாட்கள் காத்திருந்திருப்பாங்க பாருங்க, ரொம்ப தோல்வி அடைந்திருப்பாங்க பாருங்க, அது புலம்பலாக மாறும். அநேக ஏமாற்றம் அடைஞ்சு போயிருப்பாங்க பாருங்க, நம்பினவங்க எல்லாம் கைவிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பாங்க பாருங்க, அப்பவும் புலம்பலாக மாறும். மலை போல இருந்தவங்க மடு போல மாறி ஒன்றுமே இல்லாம போயிருப்பாங்க பாருங்க, அப்பவும் புலம்பலாக மாறும். கையில இருக்கிற பணம் எல்லாம் தீர்ந்து போய் நடு ரோட்ல வந்து நின்னது போல இருக்கும் பாருங்க, அப்போ இந்த புலம்பல் வரும். நல்ல செல்வசீமானா இருந்துட்டு ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக அலைந்து திரியும் போது இந்த புலம்பல் வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளை நன்றாக நல்ல காரியங்களை சொல்லி சொல்லி வளர்த்து நல்லா படிக்க வச்சு கை நிறைய சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமா பிள்ளைங்க தூக்கி எறிவாங்க பாருங்க, அது நமக்கு ரொம்ப புலம்பலா மாறும். பிள்ளைங்களை நம்ம நம்பி ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், அது எல்லாம் ஒன்றுமே வாய்க்காம 0 லெவல்ல வந்து நிற்கும் பாருங்க. நம்ம நினைச்சது ஒண்ணு, பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணுன்னு, அப்போ நமக்கு புலம்பல் உண்டாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வரும்பொழுது புலம்பல் உண்டாகும். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் அதே புலம்பல் தான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, ஆனா பின்னாடி தாவீது ராஜாவா இருக்கக்கூடிய சவுல் துரத்திக்கிட்டே வராரு, புலம்புறான். ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்யறது, நான் என்ன பண்றது? அவரை எதிர்த்து நிக்க முடியாது, அவரை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது, அவருக்கு எதிராகவும் பேச முடியாது, அவருக்கு எதிராக சண்டையும் போட முடியாது. ஏன்னா நீர் அபிஷேகம் பண்ணின மனுஷன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்களேன். அடிக்கவும் முடியாது எதிரிய கொல்லவும் முடியாது, எதிரியை எதுவுமே கேட்கவும் முடியாது. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில தாவீது புலம்பி அழுது என்னெல்லாமோ பண்றாரு. இந்த 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவர் கூப்பிட்ட உடனே 12வது வார்த்தையில சொல்லப்பட்டது, கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார். இந்த 12வது வசனம் முடியும் போது சொல்லப்படுறது, அவர் என்னை மகிழ்ச்சியினாலே இடைக்கட்டி கொண்டார். இன்றைக்கும் கர்த்தர் தாவீதுக்கு செஞ்ச கர்த்தர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்கும் அவர் செய்வார். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய புலம்பலையும் தேவனாலே ஆனந்த களிப்பாக மாற்ற முடியும். அதே தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். என்ன காரியத்தை குறித்து நீங்க புலம்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த புலம்பலை மாற்றுகிற தேவன் எனக்கு யார் என்று தெரியும். என்ன காரியத்தை குறித்து நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த யோசனைகளை மாற்றக்கூடிய தேவன், நீங்க எதிர்பார்க்கிறது போல கொண்டு வருகிற தேவனை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்தான் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. நீங்க இவருக்கு இந்த புலம்பலை களிப்பா மாற்றணும்னா, ஆனந்த களிப்பா மாற்றணும்னா, இவருக்கு இதெல்லாம் செய்யணும், நீங்க அவருக்காக இதெல்லாம் நேந்திக்கிடணும், இதெல்லாம் இப்படி செய்யணும், இத்தனை நேரம் சுத்தி வரணும், இந்த பணத்தை கொடுக்கணும், அங்க போகணும், முட்டையை வாங்கி வைக்கணும். நோ, அவர் எதிர்பார்க்கிறது என்னை நோக்கி கூப்பிடுவாயா? 10வது வார்த்தையில தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நம்ம கூப்பிடுறவரை சரியாக கூப்பிட்டால் கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். பாருங்க, அண்ணால பாருங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி வருஷந்தோறும் அவளுடைய பாருங்க, அவ மூத்த சகோதரி பாருங்க மறுமனையாட்டி கஷ்டப்படுத்துவாளாம், வேதனைப்படுத்துவாளாம். அந்த வேதனை புலம்பல் தேவனுடைய ஆலயத்துல போய் கண்ணீரா மாறி தன் இருதயத்தையே முழுசும் ஊற்றிட்டா. இதுக்கு மேல என்ற கண்ணீரே இல்ல ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க அப்படி புலம்பி அழுது கொண்டிருக்கீங்களா? எதுவுமே நடக்காது,
எதுவுமே நடக்காது, இனி எனக்கு ஒரு காரியமும் சாத்தியமே கிடையாதுங்கிற ஒரு நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க புலம்பல் எதுவாக இருந்தாலும், பணத்தை குறிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? பண தேவையை கர்த்தர் சந்திப்பார். பொருளாதாரத்தை குறிச்சு சந்திச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஆமீன். எதிரிகளை குறிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த எதிரிகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி போடுவார். சில பாவ காரியங்களுக்கு அடிமையா இருந்து கொண்டு, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். உங்க எந்த புலம்பலாக இருந்தாலும், பிள்ளைகளை குறிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ நான் தூக்கி வளர்த்த பிள்ளை இப்படி இருக்கிறானே, இப்படி இருக்கிறாளே என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கீங்களா? நான் எதிர்பார்த்த மாதிரி என் பிள்ளைங்க இல்ல, அவங்க எதிர்பார்க்கறத போல மாறிட்டாங்க, அவன் லவ் பண்றாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்றது, என் பிள்ளைய நான் எப்படியோ நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அவைகளையும் கர்த்தராலே மாற்ற முடியும். உங்க பிள்ளைகளை நீங்கள் விரும்புகிறது போல நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே மாற்ற முடியும். தாவீதை போல அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்க அவரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா, உங்களுக்கு எட்டாததும் நீங்க அறியாதும் காரியத்தை உங்க வாழ்க்கையில செஞ்சு உங்க புலம்பலை எல்லாம் ஒன்றும் குறைவுபடாமல் அப்படியே நிறைவாய் தேவன் ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க சொந்தக்காரங்களை இல்ல, உங்களை விட மேல படிச்சவங்க இல்ல, அதிக பதவியில இருக்கிறவங்க, உயர் பதவியில இருக்கிறவங்க இல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் சொல்றேன், உங்க புலம்பலை நிச்சயமாய் கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றார். எவைகளையும் குறித்து கவலைப்படாதீங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக மாறட்டும். கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவாராக. God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.